சோப்பில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலைன்றது வந்து வேப்பிலை கிடையாது, நீம் ட்ரீ கிடையாது, இது வெப்பாலைன்னு சொல்லுவாங்க. வெப்பாலைன்ற லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் ஒரு மெயின் காரணம். எங்கள் அம்மாவுக்கு வந்து சொரியாசிஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயம் வந்து செஞ்சு பார்த்தோம். எதுலேயுமே வந்து ஒரு க்யூர் கிடைக்கல. ஸோ அந்த வெப்பாலையிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்யூர் கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8 வருஷமாக வந்து வெப்பாலை ஆயில் அண்ட் சோப் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் வச்சுருந்தோமோ அதே ரேட்டு தான் இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் அந்த ரேட்டை வந்து ஏற்றுற மாதிரி எங்களுக்கு வந்து ஐடியா இல்லை. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடச்சிது, நல்ல ஒரு விஷயம் வந்து எல்லாேருக்கும் வந்து அது பயன்படட்டும் அப்படின்றதுனால ரேட் எதுவும் ஏற்றாமல் இன்னும் வந்து அதே ரேட்டை தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் வந்து தீரும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். அதனால தான் அந்த வேல்யூ ஆடடுக்குள்ளே வந்து நிறைய வந்து உள்ளே போக ஆரம்பிச்சது காரணமே. இது இல்லாமல் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சீயக்காய் இருக்குது, பூந்தி கொட்டை பவுடர் இருக்குது, ஹேர் பேக் இருக்குது, ஃபேஸ் பேக் இருக்குது. அப்புறம் எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச மஞ்சள் பொடி கிழங்கு மஞ்சளும் வச்சுருக்கேன், விரல் மஞ்சளும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேகமாக சேல் ஆகுறதுன்னு பார்த்தோன்னா என்னோடய ஹேர் டை, அதை வந்து 100% ஹெர்பல்லே வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐப்ரோ க்ரோத் ஆயில், அதாவது புருவம் வளர்கிறதுக்கான. இதில் விசேஷம் வந்து என்னென்னா எதுலேயுமே கெமிக்கல் இருக்காது.